வணக்கம். விஜய் அவார்ட்ஸ் ஒரு காலத்தில் வந்து தமிழ் சினிமாவுக்கு அவார்ட்ஸ் அப்படின்னா நேஷனல் அவார்டு, இன்னொன்று ஃபிலிம்ஃபேர் அவார்டு. இதெல்லாம் வாங்குறப்போ வந்து அப்படியே பெருமையாக பார்ப்போம். ஆஹா, கமல்ஹாசன் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிட்டாரு, இளையராஜா அவார்டு வாங்கிட்டாரு அப்படின்ட்டு பார்ப்போம். ஆனால் தமிழனுக்கு அப்படின்னு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு அவார்டே இல்லை 8 வருஷம் முன்னாடி வரைக்கும். அப்போ தான் வந்து இந்த விஜய் அவார்ட்ஸ் வந்துச்சு. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து, ஏன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ நல்லா ஹை குவாலிட்டியாக நடத்துனாங்க. அவார்ட்ஸ் கொடுக்குறது வந்து அவ்வளோ ஜென்யூனாக இருந்து மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தாங்க. யார் ஃபேவரட் ஆக்டர்ஸ் வாங்குவாங்க, ஃபேவரட் துணை ஆர்டிஸ்ட் வாங்குவாங்க. இது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஜென்யூனாக ஒரு 2-3 வருஷம் போச்சு அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் அதே மாதிரி அந்த அவார்டு கொடுத்த அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பெருசாக வந்து கோலிவுட்லேயுமே பேசப்பட்டது அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து நிறைய கான்ட்ரவர்சிகள் அதை சுற்றி நான் வந்து பர்சனலாக 2 வருஷமாக வந்து விஜய் அவார்ட்ஸுக்கு போக நேர்ந்தது. 7வது 8வது அவார்டு வந்து ஜூலை 5 நடந்தது. ஸோ அதில் நான் அனுபவித்த சில விஷயங்கள், சில குறை நிறைகளை வந்து நான் சொல்லிக்க வந்து நான் விரும்புகிறேன். முதல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், ஜூலை 5 நடந்த ஃபங்க்ஷனுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆடியன்ஸ் தான் வந்து விஜய் டெலிவிஷன் வந்து உங்களுக்காக உங்கள் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க விஜய் டெலிவிஷன்காரங்க. ஆனால் அந்த சாதாரண ஆடியன்ஸ் அவங்க ட்ரீட் பண்ண விதம் அப்படிங்கிறது வந்து தரமட்டமாக நடத்துனாங்க. ஒரு ஷட்டரை வந்து நீங்கள் எல்லா ஆடியன்ஸும் போய் நிற்கிறாங்க. ஒரு சாதாரண மேலே போய் உட்கார்ற ஆடியன்ஸை வந்து இந்த பட்டிக்குள்ளே அடைச்சிருக்கிற ஆடுகள் திறந்து விட்டு அப்படி திடீர்னு ஓடும். அந்த மாதிரி வந்து இப்படி அடைச்சடிச்சு எல்லாம் உள்ளே விட்டாங்க. அது எந்த ஒரு இரக்கமோ ஒரு கேர்டிஸியோ எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு சும்மா ஒரு தட்டி சும்மா ஒரு கம்பை வச்சு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணினா கூட வந்து நீட்டாக உள்ளே போயிருப்பாங்க. வெளியில் தண்ணி கொடுத்தாங்க, வெளியே தண்ணி விற்றாங்க. ஆக்சுவலாக அந்த வித்து தண்ணியை வாங்கி 2 வாய்க்கு குடிச்சிட்டு அந்த தண்ணியை ஸ்டேஜுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தா உள்ளே போயிட்டு அந்த பாட்டிலை பிடிச்சி எந்த இறக்கமும் இல்லாமல் தூக்கி போட்டாங்க. ஆமாம், அந்த அவார்டுக்கு அந்த பாஸுக்கு பின்னாடி நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா வாட்டர் பாட்டில் நாங்கள் எதுவுமே எல்லாம் வி ஹேவ் எவ்ரி ரைட் டு ஃப்ரிஸ்க்கு அப்படின்லாம் கூட போட்டிருக்கீங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எழுத்தில் இருக்கிறது ஓகே. பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது செம்ம காண்டாகுது அப்படிங்கிறது வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். போய் உட்காரனா அந்த சீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட மிகப்பெரிய தலைவலி. ஏன்னா எல்லா பக்கம் ஒரு மாதிரி மறைச்சிருந்துச்சு. கரெக்டான ஆங்கிள் கிடைக்கிறது ரொம்ப நேரமாச்சு. போய் ஓகே, இங்கிருந்து பார்த்தா ஸ்டேஜ் நல்லா தெரியுது அப்படின்னு போய் சேர்ந்து உட்காந்துட்டு தண்ணி குடிக்கல. பார்த்தா கூட்டம் அளவுக்கு அறிய கூட்டம் நின்றுட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க. கீழே செலிப்ரிட்டிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஸும் சமோசாவும் எல்லாம் என்னென்னமோ பரிமாறப்படுது. மேலே இருக்கிற ஆடியன்ஸு ஒரு விஜய் வந்தாலோ அஜித் வந்தாலோ இல்லை யார் வந்தாலுமே விசில் அடித்து ஆரவாரப்படுத்தி நிற்கிற ஆடியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 மணி நேரம் வந்து சாப்பாடை விடுங்க, ஒரு சொட்டு தண்ணி குடிக்காமல் பார்த்த ஆட்கள் தான் நிறைய பேர். அதில் நானும் ஒருத்தன். 6 மணிக்கு உட்காந்தாலும் 2 மணி வரைக்கும் போச்சு. இதுக்கு மேலே நமக்கு பசியும் தாங்கல, தாகமும் தாங்கல. சரி, வேறு வழியிலேருந்து உடையாந்துட்டோம். ஸோ அந்த பேசிக் கர்ட்டசி, அந்த தண்ணி கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் எல்லாத்துக்கும். அது கூட பண்ணல நீங்கள். அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிறப்போ. இன்னொன்று, இந்த அவார்டுகள் கொடுக்கப்படுகிற விதம், அதை பற்றி வந்து ராம் அவர்கள் வந்து பேசினார். இயக்குனர் ராம் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசினார். அதாவது வந்து நேஷ்னல் அவார்டு வின்னிங் சாங் ஆனந்த யாழை, அந்த பாட்டை வந்து அதுக்கே வந்து இங்கே ஒரு அவார்டு இல்லை. அது வந்து பக்கா வந்து சுருக்குன்னு வந்து மேடையிலேயே குறிப்பிட்டார் ராம். அது பார்த்துட்டு கோபி கூட கொஞ்சம் போய் கலங்கினார் அப்படி ஆள் பார்க்குறதுக்கு. ஆனால் அவருடைய இது வருமா அப்படின்னு கூட தெரில, அவருடைய ஃபூட்டேஜெல்லாம் வருமானு கூட தெரில. ஆனால் அவர் வைத்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான பாயிண்ட்ஸு. ஏன்னா அந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான ஒரு கேட்டகரியே வந்து விஜய் அவார்ட்ஸில் இல்லை. அது வந்து மிகப்பெரிய தப்பு. அதுவும் வந்து ராம் வந்து இன்னொரு விஷயம் சொன்னார். அது ரொம்ப ஷாக்கிங்னு சொல்ல முடியாது, உள்ள தெரிந்த விஷயம் இப்போ வெளியே சொல்லியிருக்காரு. என்னன்ட்டு எனக்கு விருது கொடுக்குறோம் அப்படிங்கிறது 4 நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதை நல்ல துணியெல்லாம் என் ஃப்ரெண்டு கூட சொன்னால் நல்ல துணியெல்லாம் போட்டுப்போம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு விருது கொடுக்குறேன் அப்படின்னு 4 நாள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நாமினிஸ் அப்படின்ட்டு இருக்குங்களா, அவங்களை எதுக்கு கூப்பிடுறீங்க? அவங்க விருது கொடுக்குறவங்க மட்டும் கூப்பிட்டு ஆஃபீஸில் கொடுத்துட்டு போயிடலாம்ல. அந்த நாமினிஸ் அப்படிங்கிறவங்க வந்து அந்த எதிர்பார்ப்போடு வரலாம். அது எப்படின்னு தெரில. நீங்கள் போய் அவங்ககிட்டையும் சொல்லிடுவீங்களோ இல்லையோ என்னமோன்னு தெரில. நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, நீங்கள் வாங்க சும்மா அப்படி பக்கத்தில் உட்காந்துருங்க, ஜெயிக்கிறது கூட அவர் ஜெயிச்சோடனே கைதட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு தெரில. இந்த சர்ப்ரைஸ் போயிடுது இல்லையா? ஏன் அதை வந்து யாருக்குமே நீங்கள் யார் நாமினி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட வேண்டியது. நீங்கள் நாமினேட்டர் அந்த நாமினேஷனே வந்து அவங்க வந்து ஒரு பெருமையாக நினச்சிட்டு வர்றது அப்படிங்கிறப்ப தான் வந்து உங்கள் அவார்டு வந்து என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் வாங்க வந்து அவார்டை மட்டும் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து நிச்சயமாக வந்து விஜய் அவார்ட்ஸ் மாற்றிக்கும், விஜய் டெலிவிஷன் மாற்றிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த ஃபேவரட் ஹீரோ அவார்டு. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஹீரோயின், ஃபேவரட் ஹீரோயின் கூட யாரும் சண்டை போட்டு போனோம். ஃபேவரட் ஹீரோங்கும் போது
இங்கே அடிதடிகள் இருக்கு. விஜய் இருக்காரு, அஜித் இருக்காரு, ரஜினி சார் இருக்காரு, கமல்ஹாசன் இருக்காரு, சூர்யா இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து ஃபேவரட் ஹீரோ வந்து வின் பண்ணுறது யார் வேணால் வின் பண்ணலாம். அது விஜய் வின் பண்ணலாம், அஜித் வின் பண்ணலாம், ரஜினி வின் பண்ணலாம், கமல் வின் பண்ணலாம், இல்லை பவர் ஸ்டார் கூட வின் பண்ணலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா அது நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுற விதம். அப்படியே மொட்டையாக ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க. ஆனால் கேட்டால் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறீங்க. அது எப்படின்னு கேட்டால் ஓட்டிங் மூலமாக தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறீங்க. சரி, ஒரு ஜனநாயக ஒரு அவார்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ வந்து எவ்வளோ ஓட்டி யார் யாருக்கு விழுந்துருக்குது அப்படின்னா வெளில சொல்லாமல் இல்லையா? அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக்கும் இல்லையா என்னென்னுட்டு அது கூட சொல்லாதங்காட்டிக்கு வந்து ஒரு சாதாரண ஃபேன் லெவலில் வந்து எப்படின்னா நீங்கள் வெளியில் உங்கள் கிட்ட என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியல. ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது வந்து இது ஃபேக்டா, இது என்னடா இது, இவனுக்கு வந்து எந்த ஓட்டு எப்படி மாற்றி போட்டான்னு தெரியல, இவங்க ஓட்டு கரெக்டாக பண்ணுறாங்களா, அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக விளக்கலாமே. இல்லை, மக்களுக்காண்டி தானே அவார்டு நடத்தப்படுது. அப்படி அது வந்து ஒரு ஐயம் வராமல் இருக்கும் யாருக்குமே வந்து. அதுவும் போக வின் பண்ணவங்க வந்து ஒரு திருப்தியாக வின் பண்ண மாதிரி இருக்கும். நான் வந்து நிச்சயமாக இவ்வளோ ஓட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா இன்னும் கூட தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து நான் மிகப்பெரிய ஒரு தவறாக நான் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது. நிச்சயமாக அவார்ட்ஸில் ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இந்த வருஷம் வந்து பெட்டராக இருந்துச்சு, போன வருஷத்தை விட அதெல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் விஷயங்கள். இதெல்லாம் வந்து நிச்சயமாக விஜய் டிவி வந்து கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு பொதுஜனமாக வந்து நான் முன்னெடுத்து வைக்கிற ஒரு கருத்து. இதை விஜய் டிவியில் இருக்கிறவங்க கேட்பாங்களா இல்லை கேட்க மாட்டாங்களா அப்படிங்கலாம் எனக்கு தெரியாது. பட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது என்னுடைய உரிமை, அவ்வளோதான். விஜய் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வளர வேண்டும் அப்படின்னா இன்னும் ஓப்பனாக, இன்னும் ஹானஸ்டாக மக்களை வந்து முக்கியப்படுத்தி மக்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து, உங்கள் முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி கார்டெலாம் வந்து அதெல்லாம் யாருக்கு இல்லைப்பா, யார் சாதாரண ஆட்கள்லாம் எவனும் சேர்க்கறதில்ல, அதெல்லாம் வேண்டாண்டாங்களாம் அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் கூட கேள்விப்பட்டேன். உங்கள் ஆஃபீஸ் முன்னாடியே இருக்கிற செக்யூரிட்டி கார்டுகள். அப்படியெல்லாம் வந்து ஒரு ஹார்ஷாக மக்கள்கிட்ட பேசாமல் மக்களுக்காண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வந்து நிஜமாகவே நிரூபிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் வருங்காலங்களில் வந்து விஜய் அவார்ட்ஸ் வந்து இன்னும் மென்மேலும் வந்து வளரும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி ஒரு விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.